இல்லை நான்னாலே ஏதான் சார் நீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சார் அதுக்கு தகுந்த மாதிரி படங்கள்ல நடக்கிறது அதே மாதிரி நடக்கும். சரிங்க சார். ஒரே ஒரு சில நேரம் எல்லாரும் பார்த்து இன்னைக்கு நான் ஊருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா நானும் வந்துட்டேன், அவங்களும் வந்துட்டேன், எல்லாருமே வந்துட்டாங்க. சரி, இந்த தூரிலேருந்து போச்சு ஒரு படம். ஆமாங்க. அந்த தூரிலேருந்து போச்சு படத்தில் ஒரு சீன் நான் வந்து உட்காந்துருப்பேன் வீட்டில். நம்பியானவங்கெல்லாம் வச்சுருக்கேன். அந்த படத்தில் நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பேன். அந்த சுலோச்சனா அது எதிர்பாராம டக்குன்னு ஹாலுக்குள்ளே வந்து நீ ஷாக் ஆகிடும். ஏன்னா திடீர்னு நான் வந்து உட்காந்துருக்கேன். பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளைன்னொடனே காஞ்சனா கமலா மீனம்மா இந்தம்மான்னு எல்லாரும் சத்தம் போட்டு எல்லாத்தையும் ஊரே கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிடுவோம். எல்லாரும் பேக்கெட்டில் வந்து எல்லாம் எட்டி பார்ப்பாங்க. என்னன்னா இல்லை அவர் வந்திருக்காரு எனக்கு என்ன பிரச்சனை தெரியல. வயசு பையன்கிட்ட நான் போய் எனக்கு பேசுறது எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னே நீ பேசுறீ. உடனே ரெண்டாவது இருக்கவா இல்லை நீ பேச மாட்டேன் என்ன மட்டும் பேசுகிறேன் எனக்கு வெக்கம் இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு பாட்டி நிற்க வச்சிருந்த ஒரு ஆயா, என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்க்குற ஆயா. அந்த ஆயாவை மூணாவது ஆயாவை நீ இல்லை ஆயா அப்படின்னு சொல்லி அந்த முதல் பொண்ணு வந்து எனக்கு வெக்கமாக இருக்கு நான் போய் பேச மாட்டேன்னா ரெண்டாவது வெக்கமாக இருக்குன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஆயா நின்றுருப்பாங்க. ஆயா நீ போய் பேசுறது. இப்போ ஆயா வந்து டைலாக் சொல்லணும். நம்பியாருன்னா பார்த்துருக்காரு. ஆயா கிட்ட நான் என்ன சொல்றேன் பாக்கியம் ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணுக்கு அப்புறம் நீ போய் பேசுறதுன்னா எனக்கு மட்டும் எதுவும் இல்லையாக்கம் என்ன போய் நீ பேசுங்க எனக்கு மட்டும் எதுவும் இல்லையாக்கம் நான் போய் பேச மாட்டேன் அப்படின்ட்டு முந்தானை அப்படி இழுத்து விடுங்க. பெண்களுக்கே முன்னாடி இயல்பு இல்லையா, அதனால அந்த முந்தானை மாறப்பதை வந்து அப்படி இழுத்து விட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் படிக்கிறது வேற பேசிட்டே அப்படின்னா உடனே முதல் பொண்ணு எனக்கு வெக்கமாக இருக்கு நான் போய் பேசுகிறேன் வயசு கையில் நான் பேசுகிறேன். ரெண்டாவது நாளும் வந்து பேச்சு அப்புறம் ரிஹர்சல்லாம் பார்த்து பாட்டி மூணாவது நீங்கள் தான் பேசணும் ஞாபகம் சொல்லிக்கிட்டே பாருங்க எனக்கு மட்டும் எதுவும் இல்லையா. அப்புறம் இந்த மாறாப்பு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன். முதல் நாள் எனக்கு வெக்கமாக இருக்கு நான் போகலான்னு, ரெண்டாவது பொண்ணு எனக்கு வெக்கமாக இருக்கு நான் போகலான்னு, மூணாவது பாட்டி நின்று ஆயா நீ போய் பேசுங்க விளையாடுறீங்களா எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும் இன்னும் இவ்வளவு தான் இருக்கிற மாதிரி நான் மாட்டேன் நீங்க போய் பேசுங்கன்னு பக்கத்துக்கு இருந்தில்ல அந்த பொண்ணு முன்னாடி குடிச்சிட்டு மூடிச்சு. நான் கட் என்ன பண்ணீங்க கரெக்டாக தானே பண்ணேன் எனக்கு மட்டும் எதுவும் இல்லையாக்க அப்படின்னு சொன்னா அப்புறம் மாறா போடுன்னா போய் மூடினாருன்னு அவங்க மாறா பிள்ளையா எனக்கு மட்டும் எதுவும் இல்லையாக்குன்னு நீங்க இப்படி இழுத்துட்டுக்கோங்க அப்படின்னு. இந்த வயசுல போய் என்ன இழுத்துட்டுக்கோன்னு சொல்லியா வாடி வதங்கி 100 சுண்டியாச்சு. நான் இந்த வயசுல போய் என்ன இப்படி பண்ண சொல்றேன் நல்லாவா இருக்கு ஜனங்க என்ன நம்பியார் அங்கிருந்து வந்தார். நீ மட்டும் இல்லையா உனக்கு தகுந்த ஆளுகளா கரெக்டா அப்படின்னாரு. ஸோ அன்னைக்கு போற அந்த சீன் எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவங்க ஏன்னா யதார்த்தமா அந்த பாட்டு கேள்வி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனுக்கு நான் ஆயிடுச்சு. நான் எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா நான் வெளியூர் இருந்தேன் கல்யாணத்துக்கு வந்து வர முடியல. அப்புறம் ஊர்லேருந்து வந்தோடனே அவன் வாடெல்லாம் பார்த்து மாப்பிள்ளை மாதிரி உண்மையிலேயே மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி போச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தா நீ வரல வீட்டில் கூட கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவ்வளோ நேரம் வாசல் பாட்டு சரி போகலாம் அப்படின்னு அவன் சம்சாரத்தை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் போனோடனே இதுதான் சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வணக்கங்க வாங்க போங்கன்ட்டு விஜய்னு பேர் சொல்லுங்க உனக்கு சம்சாரமாக இருந்தால் எனக்கு புதுசு அதனால் நான் எப்படி டக்குனு எனக்கு வராது கொஞ்ச நாள் பழகினா என்ன பேர் சொல்லி அம்மா சொன்னாங்க உங்கள் நண்பன் கடைசி வரைக்கும் அந்த வாசுபடியிலே தாலி கட்டுறதுனால வாசுபடி தாலி கொடுத்தும் கூட வாசுபடியிலே பார்த்துருந்தாங்க நீங்கள் உறவு பண்ணிக்கிறோம் பரவாயில்லை தான் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க.
சரி முதல் ராத்திரி என்ன பேசுன்னு தெரியல ஏதோ பேசியிருப்பான் போலுக்கு அப்படிங்களா ஆமாம் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னாருங்க இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஏதோ பழக்க வழக்கெல்லாம் இருந்ததா அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் ஓ சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் பராய் சித்தம் நேரம்னா உண்மையை சொல்லிட்டா போல அப்படின்னு இல்லைங்க இல்லை சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து இவன் நல்லவங்க அந்த அந்த பொம்பளை தான் சரியில்லை அதுதான் எனக்கு சொல்லப்பட்டுச்சு இவன் பின்னாடி வந்து இப்படிங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த அம்மா கேட்டு விறகு கணக்காக சம்சாரம் இவரு பழக்கம் இருந்தது யாரோ ஒரு பொண்ணு சொன்னாங்க நீங்க இன்னும் புதுசா ஒன்று சொல்றீங்களா நான் அப்படி திரும்பி பார்த்தேன் இப்படிப்போ உலகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தலையை கிட போட்டு இந்த மாதிரி யதார்த்தமா நம்ம நீங்க சொல்லியிருப்பான்னு நினைச்சிட்டு சொன்னது கடைசி அன்னைக்கு ஃபுல்லாக மாட்டிட்டேன். இப்ப வேற சார்